ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு வித் லவ். வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோட சின்ன வயசு போட்டோ, அப்புறம் அவர் வரைஞ்ச கலர் பென்சில் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா கால் பண்றாங்க. அவங்க அக்கா சொல்றாங்க, டே 11 o'clock மெஸ்ஸி அண்ணா நகர் வந்துரு அந்த இடத்துக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏன் காலங்காலத்துல டார்ச்சர் பண்ற அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, டே தூங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் வயசாகுதுடா, அப்புறம் வயசாச்சுன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்பு, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்றாரு. டே நீ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதும், நான் நேர்ல பார்த்துட்டேன், பொண்ணு அழகா இருக்கா, போய் பாரு அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. சரி எதுவுமே தெரியாம எப்படி போய் பாக்குறது அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து சொல்றாரு ஹீரோ. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, டே டேட்டிங் ஆப் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணா பாக்குற, போய் சீன் போடா அப்படின்றாங்க அவங்க அக்கா. ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது அக்காக்கு வீடியோ கால் பண்றாங்க. பண்ணிட்டு அக்கா பார்த்துட்டு இன்னைக்கு இதே ப்ளூ செட்டா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அக்கா. அதுக்கு அவங்க அக்கா, கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே தான் மூஞ்ச வையாண்டா, எப்ப பார்த்தும் உருன்னு மூஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு அக்கா சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, சரி அந்த பொண்ணு போட்டோவாவது அனுப்பி வை அப்படின்றாங்க அக்காவை பார்த்து. அதுக்கு அக்கா போட்டோலாம் அனுப்ப முடியாது, நீ போய் சர்ப்ரைஸா போய் பாரு அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு போன உடனே 3 பொண்ணுங்க இருக்காங்க, எந்த பொண்ணுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. அப்புறம் ஹீரோ பாத்ரூம் உள்ள போய் என்ன 3 பேர் உட்காந்துருக்காங்க, எந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த போன் நம்பர் கொடுத்த பொண்ணு கால் பண்றாங்க. யோசிக்கிறாரு, எட்ரி அப்படின்னு யோசிச்சுட்டே சொல்றாரு. அந்த நம்பருக்கு போன் பண்ணா போன் எடுக்கல. பாத்ரூம்ல வெளியே வந்தோடனே ஹீரோ 3 பேர்ல ஒரு பொண்ணு வந்து கையை தூக்கிட்டு ஹாய் நான் எம் சத்யா அப்படின்னு, நான் வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்புறம் அங்க இருக்க பொண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ஹீரோட்ட. திஸ் இஸ் வினித் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அப்படியே வினித் வந்து ஹீரோ கை கொடுப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, இது என்ன உங்க பிரதரா அப்படின்னு கேட்பாரு. இல்ல இட்ஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. ஹீரோ அதிர்ச்சியா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா இட்ஸ் மை பாய் ஃப்ரெண்ட், குடும்பத்துல அந்த ரிலேஷன் சொன்னா பிரிச்சிருவாங்க, அதனால எவ்வளவு முயற்சி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாங்க, மாப்பிள்ள ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தா அப்படியே பிடிச்சிருமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே கூட்டு வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ப்ளீஸ் சத்யா, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோ பார்த்து சொல்றாரு. சாரி ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புவாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ தம் அடிச்சும் போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு தட்டுவாங்க. என்ன லைட்டர் வேணுமான்னு ஹீரோ கொடுப்பாரு. அப்படியே யோசிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க அப்படின்னு கேட்டு சத்யான்னு அவர் சொல்லுவாரு. சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நல்ல பையன், உங்க அக்கா சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். தம்மு அப்புறம் உள்ள பொண்ணு என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ கேட்பாரு, அக்கா சொன்ன பொண்ணு நீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். ஹீரோயின் கேட்பாரு, அக்கா வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின், டிசைனர் மாசம் இவ்வளவு சம்பளம் அப்படின்னு உங்க அக்கா சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. பெருசா எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன பத்தி எதுவும் சொல்லி அவங்க அக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அக்கா தான் நேர்லயே பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் பேசிக்கலா பெங்களூர், ஆனா தமிழ் தான் அப்படின்னு நான் 2 வீக்ஸ் முன்னாடி இப்போ இங்க தான் ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். கண்டென்ட் ரைட்டரா ஒர்க் பண்றேன், அது பார்ட் டைம் ஜாப், ஆக்சுவலா நான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லுங்க, சின்னதாவது ஏதாவது இருக்கும்ல ஸ்கூல் காலேஜ்ல அந்த மெமரி சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பாங்க. ஆனா ஸ்கூல்ல எனக்கு அந்த லவ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் செம்ம, அப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ஹீரோயின். ஏங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நான் திருச்சியில படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு. நீங்க எந்த ஸ்கூலு அப்படின்னு கேட்பாங்க ஹீரோயின். SDA திருச்சி அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. அதான் நினைச்சேன், அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. நானும் SDA திருச்சி, நீங்க 12th நான் 10th அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உங்க கிளாஸ்ல கிளின்டன் அரவிந்த் நாங்க எப்படி சைட் அடிப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். அது ஹீரோ சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா ஞாபகமே தெரியல அப்படின்னு ஹீரோயின். அப்ப நீங்க அனிஷா சைட் அடிச்சா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உங்க கிளாஸ் டீச்சர் வந்து சோனி மிஸ் அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. இல்ல ஹீரோயின் சொல்லுவாங்க, இது மோகன் சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவர்கிட்ட நான் எவ்வளவு அடி வாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. தெரியும் நான் பார்த்திருக்கேன், ஆனா உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆனா அன்னைக்கு நீங்க சுவாமிநாதன் சார் அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அந்த ஆள் பண்ண வேலைக்கு அன்னைக்கு கொன்றுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. சரி அனிஷா கதையை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோட்ட கேட்பாங்க. டைரக்டா 12th வந்துருவாங்க அனிஷா. அப்படியே பிளாக் குர்கா போட்டு வருவாங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும், குர்காவை கட்டி வச்சுட்டு பேக மாட்டிட்டு ரெட்ட ஜெயரை போட்டு வருவா அனிஷா அப்படின்னு ஹீரோ. ஒன் சைடா பேக் மாட்டிருப்பா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. அதுவும் வெட்னஸ்டே ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட், அந்த ஏஞ்சல் இமேஜஸ் அப்படியே பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எங்க ஸ்கூல்ல எப்பவுமே 10th and 12th 7 to 8 ஸ்பீட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் அனிஷா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுதி ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அனிஷா ஒரு நாள் கூட சீக்கிரமா வந்தது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல சாமிநாதன் சார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் ரிமெம்பர் பண்ணுவான். சார் லாஸ்ட் 5 minutes என்ன ரிமெம்பர் பண்ண சொன்னீங்களே சார் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுவான். சொல்லுவாரு சரின்னு சொல்லிட்டு அவர் திருத்தின ஆன்சர் பேப்பரை பசங்கள்கிட்ட கொடுப்பாரு. சுவாமிநாதன் சார் அனிஷாவை கேட்பாரு, என்னன்னு கேட்பாரு. அதுக்கு அனிஷா ஆப்சென்ட்னுவாங்க. ஆமா நீ ஆப்சென்ட் இல்ல அப்படின்னு சுவாமிநாதன் சார் சொல்லுவாரு. அப்புறம் பசங்களை ஒரு பையன் வந்து ஆன்சர் சீட்ல பிட்டு பேப்பர் வச்சிருப்பான், அதை பார்த்து சுவாமிநாதன் சார் அடிப்பார் குச்சால. அப்ப சுவாமிநாதன் சார் சத்யாவோட பேப்பர் பார்ப்பாரு. சத்யாவோட பேப்பர் பார்த்து சத்யா கூப்பிடுவாரு. சத்யா என்ன வெறும் பேப்பர்
கொடுத்திருக்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சத்யா சார் அனிஷா ஆப்ஷன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. சத்யா நீ என்னோட விரும்ப வச்சிருக்க அப்படின்னு பார்த்துட்டு சுவாமிநாதன் சார் சத்யாவை குச்சால அடிச்சிருவாரு. அதுக்கு அனிஷா கேட்பாங்க வலிக்குதா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்பாங்க. அனிஷாட்ட சொல்லுவாரு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. முதல் தடவை என்கிட்ட நேரில் பேசினான் வலிக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டா அப்படின்னு ஹீரோட்ட சொல்லுவாரு. எப்படி வலிக்கும் இதுக்காகவே நான் தினமும் அடி வாங்கலாம் தோணுச்சு அப்படின்னு ஹீரோ நினைப்பாரு. அப்புறம் ஹீரோ வந்து பிலிம்ஸ் போட்டு பார்ப்பாரு. பிலிம்ஸ் போட்டு பார்க்கும்போது எல்லுன்னு வரும். அவருக்கு பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்லுவாரு டே எம்மு தாண்டா மேட்ரு எல்லுக்கு மேட்ரு இல்லடா அப்படின்னு. டே லவ்க்கு அப்புறம் தாண்டா மேரேஜ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆனிஷாவை லவ் பண்றதை பத்தி பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே டே ஏற்கனவே கேம்பெயின் ஸ்கூல்ல இருக்கிற பையன் வந்து டியூஷன்ல போகும்போது லவ் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவாரு. கிறிஸ்டோபரும் அதே டியூஷன் தாண்டா அப்படின்னு அம்மா சொன்னாங்கடா போய் பாடுறா அவனை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்லுவாரு. 3 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டு ஹீரோ வந்து டியூஷனுக்கு போயிடுவாரு. டியூஷன் போனோடனே 3 பேரும் ஃப்ரெண்டு பார்த்துட்டு டே அங்க பாடுறா அவன் தாண்டா ஜேம்ஸ் சைக்கிள் எடுக்கிறவன் அப்படின்னு பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஜேம்ஸ் பார்த்து சொல்லுவாரு டே அனிஷா நான் லவ் பண்ற பொண்ணு நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் மறுபடியும் ஹீரோ சொல்லுவாரு டே உங்க ஸ்கூல்ல தான் பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு கேட்பாரு. அது பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்லுவாரு அது பாய்ஸ் ஸ்கூல்ரா அப்படின்னு பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்லுவாரு. டே அவளை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு ஹீரோ. நான் அது ஜேம்ஸ் சொல்லுவாரு நான் ஏற்கனவே விசாரிச்சேன் அவளுக்குலாம் எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லுவாரு. அது இல்லாம என்னோட டியூஷன் கிளாஸ் வந்துட்டு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லுவான். என்னடா ஓவரா பேசிக்கணும் பக்கத்துல ஃப்ரெண்டு பலாரம் அடிச்சுடுவாரு ஜேம்ஸ். 3 பேருமே சண்டை போடுவாங்க. 3 பேருமே சண்டை போட்டு பக்கத்துல ஆட்டோக்காரர் பார்த்துட்டு சண்டையை விலக்கி விட்டுருவாரு. என்னடா ரவுண்டி பேர் சண்டை போடுறீங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் விலக்கி விட்டு அந்த ஹீரோ சொல்லுவாரு ஜேம்ஸை பார்த்து இனிமேல் இந்த பொண்ணை லவ் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அனிஷாக்கு பர்த்டே அப்போ வந்து கிரீன் கலர் சுடிதார் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சாக்லேட் கொடுத்து கை கொடுத்தா அவ எனக்கு மட்டும் தான் கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பக்கத்துல பார்த்தா எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்படின்றாரு ஹீரோ. அந்த கிஃப்ட் அவ கையில கொடுக்கணும்னு சொல்லி பசங்கள்கிட்ட தனியா போறேன்னு சொல்லி ஸ்கூல்கிட்ட அவள்கிட்ட கொடுக்கலான்னு போனேன் அப்படின்றாரு ஹீரோ. செம்ம பயமா இருந்துச்சு குடிச்சிட்டு ஓடிலான்னு நினைச்சேன். அப்பதான் ஜேம்ஸ் வந்தான். அது ஹீரோ சொல்லுவாரு நேற்று அடி வாங்க பத்தலையா அப்படின்னு ஹீரோ சொல்லுவார் ஜேம்ஸை பார்த்து. ஜேம்ஸ் என்ன பண்ணுவான் ஒரு கேங்கே கூட்டு வந்துருவான் ஹீரோ அடிக்க. ஹீரோவும் தப்பிச்சு ஓடுறாரு. மச்சான் அவன் மாட்டிட்டான்னு நினைச்சோம் ஆனா நம்ம அவன்கிட்ட மாட்டிட்டோம் அவன் கண்ணில் பயம் தெரியல ஓடிலாம் மச்சான் அப்படின்னு அந்த குரூப்ல இருக்கிற கேங்லாம் சொல்லுவாங்க. அது அந்த வயசான பாட்டி வந்து டே பாவம் புள்ள அவன் சொக்கா கம்பியில மாட்டி இருக்கு அது எடுத்து விட கூடாதாடா அப்படின்னு அந்த வயசான பாட்டி சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுட்டு ஹீரோவை அடிக்க விடுவாங்க அந்த கேங்கு. அது அங்க கேங்ல ஒரு ஆளு ஹீரோவை அடிக்கிறாரு. அது ஹீரோ வலிக்குது ஜி அப்படின்னு ஹீரோ கத்துறாரு. அப்புறம் வந்து அடிக்க போகும்போது ஜாஃபர் வராரு. டே இக்பால் என்ன பண்ற அப்படின்னு ஜாஃபர் கேட்கிறாரு. அதுக்கு இக்பால் சொல்லுவாரு மச்சான் அவன் ஜேம்ஸ் அடிச்சிட்டான்டா அப்படின்னு ஜாஃபர்ட்ட சொல்லுவாரு இக்பால். அதுக்கு இக்பாலை பார்த்து ஜாஃபர் டே விசாரிக்க கையை வாங்குற அவர் என் அண்ணன்டா அவரு அப்படின்னு ஜாஃபர் சொல்லுவாரு. அடிச்சுட நீ அப்படின்னு ஜாஃபர் சொல்றான். ஹீரோவை காப்பாத்துறான் ஜாஃபர் அதுக்கு என்னென்ன ஆச்சுன்னு ஹீரோட்ட கேட்பாரு. அது ஜாஃபர் சொல்றான் என் முன்னாடி அப்படி பேசினா ஜேம்ஸை வாயை கிச்சிருப்பான் அப்படின்னு ஜாஃபர் சொல்றாரு. அது ஜேம்ஸை பார்த்து என்னடா அவன்கிட்ட போய் வாயை கொடுத்துருக்க அப்படின்னு இக்பால் கேட்பாரு. அதுக்கு இக்பால் என்ன இனிமேல் உன் வயல வரமாட்டான் அப்படின்னு ஹீரோட்ட பார்த்து சொல்றாரு. இக்பால் வந்து சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜாஃபர் வந்து என்னன்னா அனிஷா சிஸ்டருக்காக தானே அப்படின்னு ஜாஃபர் கேட்பாரு. அதுக்கு மறுபடியும் என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாரு. அனிஷா அக்கா தானே அப்படின்னு ஜாஃபர் கேட்பாரு. ஆமாம் ஜாஃபர் அனிஷா உனக்கு அக்கா தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் பார்த்து போங்க அப்படின்னு ஜாஃபர் சொல்லிட்டு கிளம்புவாரு. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு ரக்ஷாபந்தன் வீட்டுக்கு வா ஜாஃபர் அப்படின்னு ஜாஃபரை பார்த்து ஹீரோ சொல்லுவாரு. சுவாமிநாதன் பாடம் எடுத்துக்கும் போது ஹீரோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு. அதை பார்த்து சுவாமிநாதன் சார் டேடே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நீ அதை செஞ்சு காட்டு அப்படின்னு சுவாமிநாதன் சொல்லுவாரு. ஹீரோ அப்படியே அது மாதிரி செஞ்சு காட்டுறான். அதுக்கு சுவாமிநாதன் அடிச்சுட்டு படிக்கிறது ஒண்ணு காணா மிஸ்பிகேவ் மட்டும் பண்றான் அப்படின்னு சொல்லி சுவாமிநாதன் சார் சொல்லுவாரு ஹீரோவை பார்த்து. அதுல குரூப்ல இருந்த கேங் வந்து சுவாமிநாதன் போயிட்டு இருப்பாரு. சுவாமிநாதன் வெளியே போயிட்டு இருக்கும்போது குரூப்ல இருந்த ஒரு பசங்க வந்து என்ன சித்தப்பு அப்படின்னு சுவாமிநாதன் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. சார் வந்து அவங்களை அடிக்காம ஹீரோ அடிச்சிருவாரு. வாடா இங்க அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ அடிச்சிடறாரு. ஹீரோ சொல்லுவாரு சார் நான் எதுவும் பண்ணல சார் எல்லாமே என்ன பார்த்து சொல்றீங்க நான் எதுவும் பண்ணல சார் அப்படி வாடா இங்க அப்படின்னு சுவாமிநாதன் சார் திருப்பியும் கூட்டு போய் அடிக்கிறாரு. அனிஷா அப்பப்ப என்கிட்ட பாக்குறா பேசுறா இதெல்லாம் லவ்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்து ஸ்டடி ஹாலிடே அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் சீக்கிரமா அனிஷாட்ட லவ் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஃபேஸ்புக்ல சொல்லிடலாமா போன்ல சொல்லிடலாமா எந்த இதுல சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு ஹீரோ. இல்ல நான் நேர்ல தான் சொல்லணும் கண்ணை பார்த்து தான் சொல்லணும் அது தைரியம் வரலாம் அது சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்புறம் ஆனுவல் டே வந்தது அப்படியே ப்ளூ ஷர்ட் பேண்ட் போட்டு அவர்கிட்ட லவ் சொல்லலான்னு போனேன் ஆனா அவ ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஏஞ்சலாவே வந்திருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மொத்த தைரியமும் அவள் பார்த்த உடனே காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சு தைரியம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பக்கத்துல ஃப்ரெண்டை பார்த்துட்டு டே எனக்கு தைரியம் இல்லடா அவள்கிட்ட லவ் சொல்றது நீயும் கூட பக்கத்துல வாடா அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அது பக்கத்துல பையன் சொல்றான் அது ஏற்கனவே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. டே விளையாடாதரா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆமாண்டா உண்மையதான்டா சொல்றான் அப்படின்னு பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். சரி யாருன்னு சொல்லு அப்படின்னு பக்கத்துல ஃப்ரெண்டு கேட்டான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் ஹீரோட்ட. அதுக்கு பக்கத்துல பாய் ஃப்ரெண்டு டே நானும் அவள் தாண்டா லவ் பண்றோம் அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான் ஹீரோ கிட்ட. ஆமாண்டா மச்சான் நானும் அவள் தாண்டா கொஞ்ச நாளா சீரியஸா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றான் பக்கத்துல ஃப்ரெண்டு. எனக்கு புரியல அப்படின்றாரு ஹீரோ. என்னடா உனக்கு புரியல அப்படின்னு அந்த பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்றான். டே நீ சும்மா தானே சொல்ற என்கிட்ட வம்பு இருக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. டே சும்மா இல்லடா இந்த செல்ல பாடுறானே செல்ல பார்த்தோன்னே ஹீரோ அழுகிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு இடத்துல இருந்து தனியா அழுகுறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க ஹீரோவை பார்த்து. ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல முடிய போற டைம்ல சுவாமிநாதன் சார் எல்லாம்
குரூப்பாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டால் அங்கே இருந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இவெல்லாம் கேர்ள்ஸ் சார்ட்டை எட்டி பார்த்துட்டான்டா அப்படின்னு அங்கே பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்படியே சாமிநாதன் சார் அப்படியே அடைஞ்சிருவான் ஹீரோ. அங்கே அப்புறம் சாமிநாதன் சார் எல்லாரும் கூட்டு போவாங்க. அப்புறம் என்ன லவ் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவன் நம்பர் கொடுத்தா சிரிச்சா அதான் நான் லவ் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. நம்பர் கொடுத்தா சிரிச்சா அது லவ் நம்பிடுதா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ப்ரொபோஸ் பண்ணலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. எங்க நானும் காலேஜ் சென்னை வந்துட்டேன், அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அப்புறம் தினேஷ்க்கும் அனிஷாவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அனிஷாவை அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. 2 குழந்தைங்க கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க. அது ஹீரோயின் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் நான் சோசியல் மீடியாவே கட் பண்ணிட்டேன், அவளை பார்க்கறத நிறுத்திட்டேன் அப்படின்ட்டாரு ஹீரோ. அப்பெல்லாம் நான் காலேஜில் வேலை வெட்டி இல்லாமல் பண்ணதுங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லுவார் ஹீரோ. அப்போ வேற ஏதாவது லவ் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பழசுங்க, காலேஜ் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ஏன் வேஸ்ட் பண்ண நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நான் லவ் ட்ரை பண்ணாமலாம் இல்லை, அமையல இன்னும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. பார்க்குற பொண்ணு அனிஷா நினைச்சிங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என் கதை இருக்கட்டும், உங்க கதை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்கறாரு. எனக்கு இது வரைக்கும் 2 பிரேக்கப், ஒன்று காலேஜ் முடிச்சு லவ் முடிச்சு அப்படின்றாங்க. அப்புறம் நான் வேலையில் லவ் பண்ணேன், அதுவும் பிரேக்கப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். பிரேக்கப்பும் வெறும் பெருசாக சுவாரஸ்யமான எதுவும் நடந்ததில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனால் நான் 10th படிக்கிறப்ப சொல்லுங்க அப்படின்ற ஹீரோ, அந்த கதையில மெயின் வில்லனே நீங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. புரியல அப்படின்னு ஹீரோ கேட்கறாரு. அது ஹீரோயின் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோ யாரு பாலாஜி அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாரு. அவர் ஸ்கூல்ல காட்டுறாங்க, டிஎன்ஏ ஸ்கூல். நான் வினு சந்தியா 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் ஸ்கூல்ல நல்லா அரட்டடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அன்னைக்கு பார்த்து எக்ஸாம் வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல பாலாஜி, அவன் கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அவன்கிட்ட பேப்பர் வாங்கி காப்பி அடிச்சோம். பாலாஜி வந்து ஹீரோயினை பார்த்து என்னது பேப்பர் வாங்கினா அப்படின்னு கேட்கறாரு. அது ஹீரோயின் அப்படியே முறைச்சிடுறாங்க. உடனே அந்த பேப்பர் வாங்கி ஹீரோயின் காப்பி அடிக்கிறாங்க. அது பக்கத்துல அந்த பேப்பர் வந்து எல்லாத்துக்கும் பாஸ் ஆகுது. காப்பி அடிக்கும் போது இப்போ ஒரு பேப்பர் கீழே வந்துடும், மிஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. பாலாஜி யாரு இந்த பேப்பர் போட்டது சொல்லுங்க, இல்ல இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு மிஸ் சொல்றாங்க. உடனே பாலாஜி எழுந்திருப்பாரு. பாலாஜி எழுந்தோடனே மிஸ் சொல்லுவாங்க, உன்றது நான் எதிர்பார்க்கல பாலாஜி அப்படின்னு மிஸ் சொல்றாங்க. யார்கிட்ட கொடுத்தோம் சொல்லிடு, இல்லைன்னா உன்னை சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாலாஜியை பார்த்து வா பிரின்சிபல்கிட்ட மீட் பண்ண அப்படின்ட்டாங்க மிஸ். பிரின்சிபல்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா வந்து பிரின்சிபல்கிட்ட சாரி கேட்கறாங்க அவனுக்காக. அதுக்கப்புறம் பாலாஜி எல்லாமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான், அதனால என்ன வீட்டில் ஒருத்தர் போனா போதாதா, சோறு தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த மாதிரி நான் பாலாஜியை நினைச்சிட்டேன் கிளாஸ் டாப்பர் வந்ததுலேருந்து அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அங்க இருந்த குரூப்ல பொண்ணுங்களாம் பேசிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பாலாஜி பாலாஜின்னு. இல்லடி அவன்கிட்ட போனா தானே ஆட்டு டப்பு டப்புன்னு அடிக்கிறி அப்படின்றாங்க ஹீரோயின். சரி பாலாஜி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்காக ஒருத்தன் பிறக்காம இருந்து போறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. பாலாஜி டியூஷன் வந்து வெளியே வரும்போது சைக்கிளில் போவார். சைக்கிளில் போனோடனே ஹீரோ பார்த்துட்டு பாலாஜி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகணும், கம்பெனிக்கு ஆள் வரீங்களா அப்படின்னு பாலாஜி கேட்பாங்க ஹீரோயின். அப்போ நான் சைக்கிள் தள்ளிட்டு தான் வரணுமா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்து பயமா இருந்தது அப்படின்னு நான் சொல்றாங்க. அது பாலாஜி கூப்பிட்டு நாளைக்கு நீ ஸ்பீட் டெஸ்ட் படிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஓ நான் படிச்சிட்டேனே அப்படின்னு பாலாஜி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, ரொம்ப பயந்த சுபாவம், நான் தான் அவனை பார்த்துக்கும் போல அப்படின்றாங்க ஹீரோயின். அது ஹீரோயின் சொல்றாங்க, எல்லாம் ஸ்கூல்ல ஸ்லாம் புக் வாங்கினாங்க, நானும் ஸ்லாம் புக் வாங்கினேன், பாலாஜிட்ட கொடுத்தேன், ஏதாவது ஏறி கொடு அப்படின்னு பாலாஜிட்ட சொன்னேன். ஆனால் பாலாஜி அமைதியாகவே இருந்தான். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அழுகையா வந்தது. என் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கடைசியாக எப்போ அழுதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் நான் லாஸ்ட் அழுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஸ்லாம் புக்கில் ஏதாவது சொல்லுவானா அப்படின்னு நிறைய வாட்டி நினச்சிட்டு இருந்தேன். நாம என்ன தப்பு பண்ணோம், நாம ஏன் கில்ட்டியா இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் ஆனுவல் டே வந்துச்சு. பக்கம் இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவன் தனியாக தான் இருக்கான், போய் பேசு அப்படின்றாங்க. அந்த ஹீரோயின் வந்து பாத்ரூம் மூஞ்சி கழுவிடும் போது ஒரு பொண்ணு அழுவுது. ஹீரோ அழுவத்தை பாத்துறாங்க ஹீரோயின். அப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாம் போயிடுச்சு. சொல்லலாம் நினைச்சேன், லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அவன்கிட்ட சாரி கேட்கலான்னு பார்த்தேன். கடைசியில் அவங்க அம்மா சீக்கிரமா கூட்டு போயிட்டாங்க. அப்ப ஹீரோ கேட்குற, அதுக்கு அவ்வளவுதான் நான் முடிச்சேன். ஆமா முடிஞ்சிச்சு, அப்புறம் சொல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அன்னைக்கு நான் சண்டை போட்டனால இவ்வளவு பெரிய ட்விஸ்ட், லைஃப் எவ்வளவு கோ இன்சிடென்ஸா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போது சில்ல பார்ப்பாரு. சில்ல பார்த்து 1.9 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கும். அதை பார்த்து என்னங்க 1.9 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கீங்க, நீங்க செலிபிரிட்டிங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஆமா அப்படின்னு ஹீரோ சிரிச்சிட்டே சொல்லுவாங்க ஹீரோயின். ஹீரோ வந்து நாம எப்போ அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்பாங்க. என் நம்பர் நோட் பண்ணீங்க, எப்போ டேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் நம்பர் நோட் பண்றாரு. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம ஏன் மறுபடியும் அவங்கள ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க மேரேஜ் ஆயிடுச்சிங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. நான்லாம் பாலாஜி பார்த்தோன்னா ப்ரொபோஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவனுக்கு கல்யாணம் இருந்தா என்ன அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு டென்ஷனா சொல்றாரு. ஹீரோயின் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒன்று சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லவ் இருக்கு, எனக்கும் அன்எக்ஸ்பெக்டட் லவ் இருக்கு, நம்ம ஏன் 2 பேரும் அவங்களை கண்டுபிடிச்சி ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ யோசிக்கிறாரு. அவன் புருஷன் என்ன செருப்பாலே அடிப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்லையா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த மாதிரி பழைய ஃபீலிங்ஸை சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ அப்படியே பாக்குறாரு, என்னங்க ஐடியா இது, சூப்பரா தான் இருக்கு அப்படின்றாங்க ஹீரோயின். நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு இல்லையே, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. உங்களோட மைண்ட் வாக்ஸ் கண்டுபிடிக்கிறதா, இது ஒரு நல்ல அரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இந்த 2 வாரத்துக்குள்ள இந்த சான்ஸ் விட்டுறாத அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்றாங்க.
உங்க மூஞ்சிலே எல்லாம் தெரியுது அப்படின்னு ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் அவங்கள கண்டுபிடிக்கிறோம், 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம கல்யாணம் பண்றோம், அவ்வளோலாம் திங்க் பண்ணாதீங்க, என்ன வேணா நடக்கலாம், நீங்க என்ன லைக் பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆட்டோல ஏறி கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோயின் எப்படியோ கண்டுபிடிச்சி ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பிடிக்கும் சொல்ல வேண்டியது தானே, நேத்தே சொல்லிருக்கலாம்ல, அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஹீரோயின். எங்க ப்ளீஸுங்க, நேத்தே நான் உங்க ஃபோன் நம்பர் தெரியலன்னு கமெண்ட் பண்ணேன், நீங்க வேணா பாருங்க, கால் மீ சத்யா அப்படின்னு 1000 லைக் வாங்கியிருக்கான் அப்படின்றாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. யாரையா நீ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை உள்ள போலாமா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பேச்சல் வீடு மாதிரியே இல்லை, ஏன்னா நீ மட்டுமா இருக்க அப்படின்னாங்க. அக்கா வந்து கல்யாணம் ஆனோடனே மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து அங்கிள் வீட்டில் வேலைச்சேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. தடவை வீட்டுக்கு வரீங்க, என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பிடிக்கும் சாப்பாடுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, மட்டன் பிரியாணி சீரக சம்பா அப்படின்றாங்க. சரி ஓகே நான் ரெடி பண்றேன் பாருங்க அப்படின்னு ஹீரோ போறாரு. தனியா போய் என்ன பண்ண போறாருன்னா, சரி வா நம்ம சேர்ந்தே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு, உண்மையே சொல்லு நீ ஹோட்டல் கடை தான் நீ அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றாங்க. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமாங்க டவுன்ல நான் ஹோட்டல் கடை தான் வச்சிருந்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோயின்ட்ட. அப்பா அம்மாலாம் வீட்லயே இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க ஹீரோயின். அம்மா போயிட்டாங்க, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்பா வேலைச்சேரில் ஒரு வீணா பெரியப்பா வீட்டில் போய் நான் சாவடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் உன் கூட இல்லை அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. சண்டை அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களாம் இருந்த ஹோட்டலை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அப்புறம் நாங்களும் எங்க வீடை விட்டுட்டு சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோம். எங்க அப்பா லோன் வாங்கி கடன் ஆயிட்டாரு அப்படின்றாரு ஹீரோ. ஹீரோயின் சொல்றாங்க, என்னன்னா நீயே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம்ல பிசினஸ் அப்படின்றாங்க ஹீரோயின். இப்பெல்லாம் எங்க நல்ல டெஸ்ட் கிடைக்குது அப்படி சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதை விடுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் சொல்றாங்க, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தவங்க கூட நீங்க ஃபோன் பண்ணல ப்ரோ நீ அப்படின்றாங்க. என்ன ப்ரோன்லாம் சொல்றீங்க? இல்ல நான் காலையிலேருந்து பார்த்துருக்கேன், ஒருத்தவங்க கூட ஃபோன் பண்ணல, நான் பிடிக்கலாம் சொல்லுவேன், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஹீரோயின். ஏங்க எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லைங்க கான்டாக்ட், எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி நம்ம 2 பேரும் குடிப்போமா அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்றாங்க. சரி 2 பேரும் மெத்தையில போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு உனக்கு பழைய ஃப்ரெண்டு நம்பர் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அவன் நம்பரா, அவனை எனக்கு கண்டாவே பிடிக்க, அவன் நம்பரே இல்லை அப்படின்றாங்க. சரி அவன் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்து பேசுறாரு ஹீரோ. ஹீரோ டே மச்சி நீ எப்படா இருக்க அப்படின்னு கேட்கறாரு. டே 2 பேரும் லவ் பண்றாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியும், ஆனா என்னையவனும் அவனும் புரிஞ்சிக்கல, அதனால நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்றதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. யாரை பார்த்தாலும் டவுட் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அவன் நம்பர் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஹீரோ சொல்றாச்சு, அந்த துரோகி நம்பர் எப்படி என்கிட்ட இருக்க போகுது, அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கு அவன் நம்பர் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாரு ஹீரோ. போன் பண்ண உடனே சொல்லு மச்சி எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு கேட்கறாங்க. நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா பரதேசி அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சொல்லு மச்சான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஹீரோயின் கேட்கறாங்க, ப்ரோ அனிஷா அக்கா கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அவளுக்கு எப்பயோ மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு அப்படின்றாங்க. அவ அப்ராட்ல இருக்கா அப்படின்றாங்க. கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சா கூட அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு. அவ கல்யாணம் ஆகி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா, இப்போ எது கேட்குறீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கறாரு. பழைய லைஃப் இதை வந்து திருப்பி சொல்லி ப்ரொபோஸ் பண்றதா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமே அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த மாதிரி லவ் சொல்றதுனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்க அப்படின்றாங்க. இல்ல அவ்வளவு சீரியஸா இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். டேய் நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியலடா, அப்புறம் எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. எனக்கு தாண்டா பிடிச்சிருந்தா அவள, அப்புறம் என்ன பண்ண சொல்றா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றாரு. நீ தாண்டா முதல்ல என்கிட்ட சொல்லி தொலைச்ச அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வாட்டி நான் சாரி கேட்டுப்பேன், பேசியா நீ கில்ட்டியா நானும் எவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படின்றாரு ஹீரோட ஃப்ரெண்டு. இங்க பாரு நான் திரும்பி உன்கிட்ட சொல்றேன் சாரி அப்படின்றாரு ஹீரோட ஃப்ரெண்டு. நீ என்ன ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்காட்டி போடா அப்படின்னு சொல்றாரு ஹீரோட ஃப்ரெண்டு. ஆனா நீ அப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சி அப்படின்னு ஹீரோ அழுகுறாரு. டே மச்சி அழுகுறியாடா, டே அழாதடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. ஹீரோட்ட போன் பேசிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அப்படி டே அழுகுறியாடா மச்சி அழுவாதடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு போன்லயே சொல்றாரு. டே மச்சான் ப்ளீஸ் அழுவாதடா, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாரு ஹீரோட ஃப்ரெண்டு. டே மச்சி ஒன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து அவள் லவ் பண்றேன்னு தெரியுமா தெரியாதடா அவளுக்கு அப்படின்றாரு ஹீரோ. அப்ப வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அனிஷா கேக்குறாங்க, யாரோ லவ் பண்றான் போல இருக்கு அப்படின்னு அனிஷா கேட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு சத்யா எப்படி அப்படின்னு, ஏன் கேட்கற அப்படின்னு, அவன் யாரையோ லவ் பண்றான் போல அப்படின்னு அனிஷா சொன்னாங்க. சேச்சா உன்னை வந்து சிஸ்டர் மாதிரி பாக்குறான், அவன் யாரையும் லவ் பண்ணல, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னு ஹீரோட்ட சொல்றாரு அவருடைய ஃப்ரெண்டு. இது வந்து நான் லவ் பண்ற சொல்றதுக்கு முன்னாடியா அப்புறம் தான் மச்சான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கட்ட கட்ட வாஜா திட்டுறாரு ஹீரோ. அப்புறம் ஹீரோ ஹீரோயினும் ட்ரெயினுக்கு போறாங்க 2 பேரும். ப்ளீஸ் சொல்லு, என்ன தலையை எடுத்துன்னு போறது, ஏதோ மித்து நீ ஏதோ சொன்னியா சொல்லு அப்படின்றாரு ஹீரோ. திருச்சி போறேன்டா, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்டா, அப்படியே நம்ம ஸ்கூல்கிட்ட போய் நம்ம கான்டாக்ட் யார் என் ஃப்ரெண்டு கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். உனக்காவது உன் ஃப்ரெண்டு இருக்கான் கான்டாக்ட் நம்பர், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரெயின்ல வெளியே வந்து தம்மச்சிட்டு இருப்பாரு. தம்மச்சிட்டு போது ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். கால் வந்தவனே ஏ போயா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி டென்ஷனா பேசுற அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. கடன்காரன் எங்க அப்பா கடன் வச்சதுக்கு என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. உங்க அப்பாட்ட என்னைக்காவது ஏன் இந்த கடன் கேட்டிருக்கியா அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ கேட்டா மட்டும் அப்படின்றாங்க. கேட்டிருக்கியா என்ன காரணம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ கேட்கறாங்க, உன் அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு
கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா ஸ்கூல் படிக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சாரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. லங் கேன்சர், அவ்வளவும் தம் அடிப்பார் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு செம்ம ஐடியா, உங்கள் அப்பாவும் சிங்கிள் எங்கள் அம்மாவும் சிங்கிள், நம்ம ஏன் அவங்கள செட் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். எங்க லூஸாங்க நீங்கள், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ரிலேஷன் ஆயிடுவோம், எப்படா இந்த மாதிரி யோசிக்கிற, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே சைலண்டா அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு வந்து மேரேஜ் நடக்குது. அங்கே வந்து கை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. எனக்கு இல்லை ஆகல, சரி வேணா நான் செட் பண்ணுறேன், உன் ஸ்கூலில் எத்தனை பேர் நான் லவ் பண்ணுறேன்னு உன்னை டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா, என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவளை நான் வேணா செட் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு அவர் பார்த்து சிரிச்சு சொல்றாரு. ஹீரோ சொல்றாங்க, ஹாய் ப்ரோ சத்யா, சந்தோஷ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவர் வந்து நம்ம ஸ்கூல் சீனியர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். சந்தோஷ் சொல்றாங்க, நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யார் அவன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சுவாமிநாதன் சார் அப்படின்னு சொல்றாங்க. பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அந்த வந்து அவளோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க, ஏய் சந்தியா என்னாச்சு அப்படின்னு. சந்தோஷ் எனக்கும் சண்டடி அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு, நான் அவனை கன்னத்திலே அடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு அழுவும். அவன் அந்த போட்டோவெல்லாம் காட்சி லீக் பண்ணுவேன்னு சொல்றான்டி அப்படின்னு அழுவுறாங்க அந்த பொண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு பாத்ரூம்ல அழுவுது. என்ன போட்டோ அடி அமிச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாங்க. ட்ரெஸ் இல்லாம நூடு போட்டோ தாண்டி அமிச்சேன், நான் அவனை நம்பி தாண்டி அமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. அவன் இப்படி த்ரெட்டன் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடி அப்படின்னு அழுகுறாங்க பாத்ரூம்ல சந்தியான்ற பொண்ணு. சந்தோஷ் அவன் தாண்டி கால் பண்றான், பாத்ரூம் வாடி அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான்டி. அழுகுறாங்க அந்த பொண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியலடி அப்படின்னு சந்தியா அழுகுறாங்க. சுவாமிநாதன் சார் வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. சுவாமிநாதன் சார் ஏன் அழுவுற, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சுவாமிநாதன் சார் நீங்க இங்கே இருங்க, போய் என்னன்னு போய் பாட்டு வரேன்னு வெளியே போறாரு. அவனுக்கு கேர்ள்ஸ் டாய்லெட்ல இருந்து மேலே குச்சி போறாங்க 3 பேருமே. என்னது சந்தோஷம் அவங்களோட ஃப்ரெண்டும். அப்ப அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வெளியே வந்தோடனே பார்த்துட்டு அவரை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தப்பா பண்ணிட்டு வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. பசங்க லைஃப் போயிடுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் அவர் சந்தோஷ் பேரை சொல்லவே இல்லை. அப்பதான் நீ மறைஞ்சி சாமிநாதன் சார் அரைஞ்ச இந்த விஷயம் அப்புறம் தான் வினு என்கிட்ட சொன்னான். சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்றாங்க ஹீரோ. தெரியனால தான் சொன்னேன், அன்னைக்கு காஃபி ஷாப்லயே கேட்டேன், அதனால தான் நான் சொல்லல இப்ப சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நமக்கு தெரியாத விஷயம் யாரோ 4 பேர் சொல்றாங்கன்னு அது தெரிஞ்சுக்காம ஹெட் பண்றது அதுதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு தெரியாது முனிஷா, தெரிய பரவாயில்ல சாரி கேளு, அப்படியே டிஃபெண்ட் பண்ற அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றாங்க ஹீரோயின். சாமிநாதன் சார் வந்து சத்யாவை பார்த்து, சத்யா எப்படா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமிநாதன் சார் சத்யாவை பார்த்து, சார் சாரி சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார், தினேஷ் மேல கோவனால தான் சார் உங்களை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சுவாமிநாதன் சாரை பார்த்து சொல்றாங்க சத்யா. சார் நான் என்ன பண்ணாலும் தப்பு தான் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சுவாமிநாதன் சார் சொல்றாரு. ஒருத்தரை பார்த்து கோவப்படுறது தப்பு இல்லடா, அந்த வயசுல நானும் இருந்தாலும் அப்படி தானே பண்ணிருப்பேன் அப்படின்னு சுவாமிநாதன் சார் சொல்றாரு. ஆனா எது தப்பு தெரியுமா, அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டல, ஆனா யார் மேல தப்பு, எதுவுமே பண்ணாம முயற்சி பண்ணாம வந்துட்டல அதான் அப்படின்றாரு சுவாமிநாதன் சார். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சார் சொல்றாரு சுவாமிநாதன் சார். நம்ம பசங்களே இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்ப நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், ஆமா சத்யா ஏதோ உண்மை இருக்கு சத்யா, ஆனா நான் ஒரு சரியான டீச்சர் இல்லாம போயிட்டேன்னு எனக்கு தோணுச்சு, நான் உங்களை ஒருத்தனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தனா இருந்திருந்தா நீங்க நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு சுவாமிநாதன் சார். நான் அப்படியே ரொம்ப யோசிச்சேன், அதுக்கப்புறம் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். மோனிகாட்ட கூட நான் சொன்னேன், என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவன் அடிச்சான், ஆனா அவனுக்கு மட்டும் நான் அப்படி இல்லைன்னு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னேன் மோனிஷாட்ட அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இனிமேல் அவன் யாரையும் அப்படி நினைச்ச கூடாதுல்ல அப்படின்னு சுவாமிநாதன் சார் சொல்றாரு ஹீரோ பார்த்து. சத்யா வந்து சாமிநாதன் சார்ட்ட குச்சை கொடுத்து, சார் அடிங்க சார் அப்படின்னு கேட்பாரு. ஆனா சாமிநாதன் சார் சொல்லுவாரு, ஏய் நான் பசங்களை யாரையும் அடிக்கிறது இல்லடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நானே அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அடிப்பாங்க ஹீரோவை, தப்பு பண்ணா வாங்கணும்னு. சுவாமிநாதன் சாரை பார்த்து சாரி சார் அப்படின்னு கட்டி பிடிச்சிருவாரு. சொன்னோன்னே டே வலிக்குதுரா, நீ அன்னைக்கு அடிச்சு இன்னைக்கு வலிக்குதுரா அப்படின்னு சார் சொல்லுவாரு. சுவாமிநாதன் சார் சொல்லுவாரு, டே சும்மா சொன்னடா வா போலாம் அப்படின்னு. சந்தியாவோட பாய் ஃப்ரெண்ட் அவன் அடிச்சனால தான் அப்படி கோவமா பேசிட்டான், அதுக்கப்புறம் சாரி கேட்டான், அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்றாங்க ஹீரோயின். ஏன்டா அப்படி முறைக்கிற, ஒருத்தவங்க தப்பு ரிலேஸ் பண்ணி சாரி கேட்டா அவங்கள மன்னிச்சிடணும், சந்தியா மன்னிச்சிட்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டே சந்தியா தான் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க சிரிச்சுட்டு. சத்தியமா என்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க யோசிக்காம நமக்கு எது சரின்னு படுதோ அது யோசிச்சாவே எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட சில்ல பார்த்துட்டு, இங்க டெக்கிடோனா யாரு அப்படின்னு கேட்பாரு. என்ன ரொம்ப ரசிப்பான் தெரியுமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின். அவன் எதுக்கு என்ன கிஸ் பண்றான் அப்படின்றாரு. என்ன மென்னான்மர் அப்படின்னு ஹீரோயின் பார்த்து சிரிப்பாங்க. எங்க இந்த ஃபேக் ஐடிலாம் நம்பாதீங்க, அவங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. இது என்னன்னு டெஸ்ட் பண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்பாங்க. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஈவினிங் பார்ட்டிக்கு போனோம், மறக்காம எய்ப்புட்ரு அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட செல்லு எடுத்துட்டு போவாங்க. செல்லு எடுக்கும்போது ஹீரோயின் பாத்துருவாங்க. என்ன வேணும் உனக்கு, எங்க மெசேஜ் செல்லு சிக்னல் இல்லைங்க, அதனால தான் செல்லு எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட செல்போன் எடுத்துட்டு போவாரு தூங்கிட்டு இருக்கும்போது. ஹீரோயின் ஏஞ்சி எதுக்கு எடுத்துட்டு போறீங்க செல்லு அப்படின்னு கேட்பாங்க. செல்ல சிக்னல் இல்லைங்க அதான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. அதை பார்த்துட்டு அந்த செல்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஈ உட் பி அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும். அதை பார்த்து ஹீரோ சிரிப்பாரு, சந்தோஷமாவாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ எழுப்பாங்க, எதுக்குடா போன் எடுத்து பார்த்த, அசிங்கமா
பேசுவேன், என் இன்ஸ்டாகிராம்ல இருந்து மெசேஜ் படிச்சிருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. மறுபடியும் போய் சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் மெசேஜ் ஓபன் பண்ணல, இப்போ ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சாரி மோனிஷா, ஐ வுட் பி அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்றாரு ஹீரோ. மேபி தெரியாம ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் வெளியே போ சொன்னா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அதான் மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. மோனிஷா சாரி மோனிஷா அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோயின். திருப்பி ஹீரோயின் வந்து ரூம் கொண்டு வருவாங்க பார்ட்டி முடிச்சுட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு சாரி மோனிஷா அப்படின்னுவாங்க. அதுக்கு எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அது என்னுடைய பர்சனல், எதுக்கு வரணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பெரிய பர்சனல், ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. நீ தான் இது பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க, தப்பு பண்ணா ஒத்துக்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ பார்த்து சொல்றாங்க. சரி தப்பு தான், வேற என்ன பண்ற சொல்ற அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. எனக்கு ஏதோ பயம் வந்தது, இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்தது, அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சாரி மோனிஷா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் ஹீரோ. அதுக்கு இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டல அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. சத்தியமா மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ. உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ வந்து ஹீரோனை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் கார்ல எஸ்டிஎஸ் ஸ்கூலுக்கு போறாங்க திருச்சி. அப்ப ஜாஃபரை பாக்குறாரு. எஸ்டிஎஸ் ஸ்கூல்ல சத்யா பார்த்து ஜாஃபரண்ணா அப்படின்னு கை கொடுக்குறாரு சத்யா. நீ எப்படா இருக்க அப்படின்னு ஜாஃபரை பார்த்து ஹீரோ கேட்கறாங்க. சூப்பரா இருக்கண்ணா அப்படின்றாரு. நாங்க ஸ்டாஃபா இருக்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. டே நீயாடா அப்படின்றாரு ஹீரோ. ஆமாண்ணா நானா ஸ்டாஃபா இருக்கண்ணா அப்படின்றாரு ஜாஃபர். டே நீ வந்து ஃபாரின்ல இருக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்ணா ஃபாரின்ல நல்லா சம்பளம் வாங்கினேன், அப்புறம் சம்பாதிச்சு போதும் இங்க ஊருக்கு வந்துட்டேன், அப்புறம் ஸ்கூல்ல வேகன்சி இருந்துன்னு சொன்னாங்க, அப்புறம் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஜாஃபர். சூப்பர்ரா அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இது வந்து மோனிஷா அப்படின்னு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கிறாரு ஜாஃபர். ஹாய் நான் ஜாஃபர், சத்யானோட ஜூனியர் அப்படின்னு கை குத்துட்டே சொல்றாரு ஹீரோயினை பார்த்து. ஹாய் ஜாஃபர், நம்ம ஆள சாம்பியன் பசங்க வந்து காப்பாற்றின தெய்வம் தானே நீங்க அப்படின்னு ஜாஃபரை பார்த்து சிரிப்பாங்க ஹீரோயின். ஜாஃபர் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், என்ன ஹெல்ப் அப்படின்னு ஜாஃபர் கேட்பாங்க. யார் ஐடியானா இது அப்படின்னு கேட்பாரு ஜாஃபர். இதை மோனிஷா தான் அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. செம்ம ஐடியாங்க, எனக்கும் பழைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ஜாஃபர் சொல்லுவாரு. என்னன்னு தெரியல, ஆனா அனிஷா லாஸ்ட் வீக் தான் ஃபாரின்ல வந்திருக்காங்க, கன்சீவா இருக்காங்க, செகண்ட் பேபிக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாரு ஜாஃபர். அனிஷா நம்பர் வாங்கி தெரியா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க ஜாஃபர்ட்ட. ஜாஃபர் ஃபோன் நம்பர் கொடு, அக்கா என்னை பத்தி நல்லா தெரியும், அக்காட்ட வாங்கி கொடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுப்பாரு ஜாஃபர். அப்புறம் ஹீரோ கேட்பாரு ஜாஃபர் கிளாஸ் ரூம் பார்க்கலாமா அப்படின்னு ஜாஃபர்ட்ட கேட்பாரு ஹீரோ. எக்ஸாம் போயிட்டு இருக்குண்ணா, முடிஞ்சுக்க அப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு ஜாஃபர். ஆனா இந்த ஐடியாக்காக இந்த ஃபோன் நம்பர் எடுத்துறேன் அப்படின்னு ஜாஃபர் சொல்றாரு. அப்ப ஹீரோ ஹீரோயினும் பழைய கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு நினைச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு அனிஷா 7 PM வராங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோட்ட சொல்றாங்க. மோனிஷா எனக்கு பயமா இருக்கு, மோனிஷா நீ பயமா இருக்கு, இழுத்துறோம் வாடா அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு ஹீரோயின் போறாங்க. அப்புறம் ஹீரோ உள்ள வந்து அனிஷாவை பார்ப்பாங்க. அனிஷா கேட்பாங்க சொல்லி சத்யா எப்படி இருக்க அப்படின்னு அனிஷா வந்து ஹீரோ பார்த்து கேட்பாங்க. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஹீரோ வந்து ஹஸ்பண்ட் எத்தனை மாசம் அப்படின்னு சும்மா மறந்து கேட்பாரு. அதுக்கு அனிஷா சிரிச்சுக்கிட்டே 4 months, எனக்கு இன்னும் டெலிவரி அப்போ வந்துருவாரு என் ஹஸ்பண்ட் அப்படின்னு எது கண்டுக்காம சிரிச்சுட்டே சொல்லுவாங்க அனிஷா சொல்லுவாங்க லைஃப்லாம் நல்லா போகுதா அப்படின்னு. நல்லா போகுது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்குலாம் அப்ராட் செட் ஆயிடுச்சா? ஃபைன் அப்படின்னு அனிஷா சொல்றாங்க. அப்புறம் என்ன இப்போ அப்படின்னு அனிஷா கேட்பாங்க. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல, அதான் மீட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அவ்வளவுதானே, அப்ப வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு அனிஷா கேட்கறாங்க. ஹீரோ பயந்துட்டு இல்ல அப்படின்னு அனிஷா சொல்றாங்க. அனிஷா உடனே சிரிக்கிறாங்க. எனக்கு தினேஷ் கால் பண்ணாங்க, கதையா சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க அனிஷா. உன்கிட்ட நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னான், நீ எதுக்கு கால் பண்ணான்னு சொன்னான் அப்படின்னு அனிஷா சிரிச்சுட்டே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கு சத்யா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் சத்யா, நான் பொண்ணு சத்யா, என்னை யார் எப்படி பார்க்குறான்னு எனக்கு தெரியும், நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு அனிஷா சொல்லுவாங்க. நீ என்கிட்ட பேசவே மாட்டேன், எஃப்யூவில் மட்டும்தான் பேசுவ, நீ யாரோ மாதிரி சைலண்டாக இருப்ப, இவன் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு அனிஷா சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி டேஸ் கால் பண்ணி நீ சொல்கிறதெல்லாம் பயந்தமாக சிட்டேன் அப்படின்னு அனிஷா சொல்கிறாங்க. அழகான மெமரிஸ் இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க அனிஷா. அப்போ பழசெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ நினச்சி பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அனிஷா. அப்புறம் ஹீரோ வந்து ஒரு சாட்டை கொடுப்பாரு அனிஷாட்ட. இது உன் பர்த்டேக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சது, இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு அனிஷாட்ட. அனிஷாவும் பிரித்து பார்க்குறாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க பேர் போட்டிருக்கு. அதுக்கு அனிஷா ரொம்ப அழகாக இருக்குது சத்யா, எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பேர் போட்டு எல்லா லாங்குவேஜும் என் கையால் எழுதினேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன போட்டு அப்படின்னு கேட்பாங்க அனிஷா. அது பிளைண்ட் லாங்குவேஜ், கண்ணு தெரியவங்க கூட உன் பேரை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அனிஷாவும் சிரிக்கிறாங்க. வெரி கியூட் சத்யா, இதெல்லாம் அவனுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வேண்டியது தானே, லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு அனிஷா சொல்கிறாங்க. ஏன் சத்யா உன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம 12th படிக்கும்போது சுவாமிநாதன் சார்ட்ட அடி வாங்கும்போது நீ என்கிட்ட கேட்டல வலிக்குதான்னு, அதில் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். உன்கிட்ட தான் நான் கேட்டேன், முதல் தடவை அடி வாங்கல அச்சோன்னு இருந்துச்சு அப்படின்னு அனிஷா சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு அனிஷா கேட்குறாங்க. என்ன சொல்ல வந்து சொல்லு, தைரியம் வரல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சொல்லுவார், ஐ லவ் யூ அனிஷா அப்படின்னு சொல்லுவார். சாரி சத்யா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே உடனே சிரிக்கிறாரு ஹீரோ. அனிஷா வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, சீக்கிரமாக கெட் இன்டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அனிஷா. ஹீரோயினை பார்த்து மோனிஷா தேங்க்யூ, லைஃப்ல பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. நான் சொன்னல லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு மோனிஷா சிரிச்சுட்டே சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ ஜாஃபர்ட்ட சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்றாங்க ஹீரோயின். இல்லை என்
ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே எதுக்கு என்ன சீக்கிரமா எழுப்பிவிட்ட அப்படின்னு கேட்கறாங்க ஹீரோயின். அப்ப ஹீரோ சொல்றாரு பாலாஜி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றாரு ஹீரோ ஹீரோயினை பார்த்து. பொய் சொல்லாத, இல்ல நிஜமா தான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. வா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. கிளம்புன்னா எங்க இருக்கான், யார் ஒன்று சொன்னது, ஜாஃபரா? ஆமா ஜாஃபர் தான், இன்னும் சென்னைக்கு வந்துருவான், இன்னும் 1 மணி நேரத்தில் ஆர்பேட் போகணும், வா போகலாம் அப்படின்னு. ஃபிளைட்டுக்கு எது புக் பண்ண எனக்கு தெரியல, நீ கிளம்புன்னு சொன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோடனே சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், மோனிஷா ஸ்டோரியை பார்த்தேன், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு. இல்ல நான் மோனிஷா ரொம்ப வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு அந்த போன்ல இருக்கிற சொல்றாரு. சொல்ல தைரியம் வரல அப்படின்னு சொல்றாங்க அந்த போன்ல இருக்கிறவர். இப்ப லவ் பண்றதா இருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க எப்ப இருந்து லவ் பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. நான் 10th படிக்கிறது அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து போன் பண்றவர். அந்த போன் பண்றவர் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறாரு ஹீரோ. பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தைரியம் சொன்னேன், இப்போ எனக்கே பயமா இருக்கு, எக்ஸாம்ல படிச்சதெல்லாம் கெட்டுறணும் அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். கதை தொடர்ந்து பாலாஜி இருக்காரு. பாலாஜி வந்து ஹாய் மோனிஷா எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பார்த்து கேட்கறாங்க. பேசலாம் வருமா உனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ என் வேலையே பேசுறதா அப்படின்னு பாலாஜி வந்து ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. சினர்ஜில நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், அப்புறம் நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன் அப்படின்றாரு பாலாஜி. அது நல்லாவே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அப்படியே இருக்க பாலாஜி, ஆனா நல்லா பேசுற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பாலாஜி வந்து ஸ்லாம் புக் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. நீ ஏன்டா பேசவே வரல, எனக்கு கான்ஃபிடன்டே இல்ல, டைம் ஆச்சு, எத்தனையோ வாட்டி கொடுக்கலான்னு வந்தேன் ஸ்லாம் புக்கை அப்படின்னு பாலாஜி சொல்றாரு ஹீரோயின் பார்த்து. ஆனா நான் எழுத பார்த்து நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணுவியோ அப்படின்னு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு பாலாஜி சொல்றாரு. நான் கடைசி நாள் ஸ்லாம் புக் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணா என்ன உனக்கு அப்படின்னு. நான் நினைக்கிறதா நீ நினைக்கிற எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பாலாஜி சொல்றாரு. அப்புறம் ஹீரோ உள்ள வருவாரு. ஹீரோ உள்ள வந்த உடனே பாலாஜியும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சிக்கிட்ட பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னே அவங்க அக்கா சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அக்கா சொல்றாங்க பிபி வந்து மயங்கி விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு வீட்டுல தூங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கோவமா பேசுறாங்க அவங்க அப்பாவை. எங்க போனாலும் நிம்மதி இல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொள்றது பதிலா ஒரேடியா கொண்டு தொலைச்சிருங்க அப்படின்னு ஹீரோ கோவமா பேசுறாங்க அவங்க அப்பாவை. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு எனக்கு நினைவு தெரிஞ்சதே எனக்கு சமைக்கிறது தான் அந்த வேலை, எனக்கு ஒரே வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், என்னால வேலை செய்யாம இருக்க முடியலப்பா, அந்த சமையல் வேலை என் கையால சமைச்சு நான் 4 பேருக்கு சாப்பாடு போடும்போது தான் உங்க அம்மா என் கூட இருக்கிற மாதிரி நினைப்படுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு அழுதுகிட்டே. அதுக்காக என்ன வேணா செய்யலாம் தோணுது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு அவங்க அப்பா. இன்னமும் உங்க அம்மாவை என்னால மறக்க முடியலையா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஏன்பா இதெல்லாம் என் முன்னாடி சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. நான் சொல்றதை கேட்கறது யார் இருக்கா அப்படின்னு அழுதுட்டு சொல்லிட்டே இருக்காரு ஹீரோ அப்பா. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க என்னைக்காவது உங்க அப்பாட்ட கேட்டிருக்கா ஏன் இப்படி பண்றாங்கன்னு அப்படின்னு ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயின் சொன்னது ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்து ஹீரோ சொல்றாரு அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு உங்க அக்காட்ட. அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அக்கா வந்து ஏன்டா மோனிஷாவோட போன் எடுக்கல அப்படின்னு அக்கா கேட்கறாங்க ஹீரோ பார்த்து. ஹீரோ வந்து அக்காவை பிடிச்சிட்டு அழுகுறாரு. நான் எல்லாத்தையும் ஏந்துட்டேன்க்கா அப்படின்னு. என்னாச்சு உனக்கு, அவளை விட்டா பொண்ணா இல்ல, உனக்கு பொண்ணு பார்க்க தானே நாங்கெல்லாம் இருக்கோம், அவள் இல்லைன்னா உனக்கு 100 பொண்ணு கூட்டுடா அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. என்னால முடியலக்கா அப்படின்னு அவங்க அக்காட்ட அழுகுறாரு ஹீரோ. சத்யா நான் சொல்றதை முதல்ல கேளு, முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு, அவ என்ன சொல்றான்னு முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணு, அவள்கிட்ட பேசு அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. அப்படியே நைட்டு ரூம்ல குடி போதையிலே செத்துருண்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தினேஷ் அப்படியே ஹீரோ ரூமுக்கு வந்துருவாரு. ஹீரோ ரூமுக்கு வந்தோடனே ஹீரோ வந்து தினேஷ் பலாருன்னு அடிக்கிறாரு. அது தினேஷ் அப்படின்னு அந்த ஃபோன் பண்ணி சொன்னதுல நாளைக்கு 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு போயிடாடா, அதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. ஃபோன் பண்ணி குடிபோதையில் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ தினேஷ் வந்து சொல்லுவாரு என் பொண்டாடி கூட சண்டை போட்டு வந்திருக்கேன்டா, நான் பொண்ணுன்னா அப்படின்னு சாவரன்ற என்ன அவ்வளோ பெரிய ஆளாவ அப்படின்றாரு தினேஷ். எல்லாத்தையும் குடிபோதையில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால சந்தோஷ் அனிஷா அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்துடுறாங்க. ஹீரோவை திட்டுறாங்க. ஜாஃபர் கேட்கறாரு என்னன்னா ஆச்சு, ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாஃபர் வந்து ஹீரோ பார்த்து கேட்கறாரு. ஜாஃபர் சொல்றாரு நாங்கெல்லாம் பயந்துட்டோம்னா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றாரு. அவங்க அக்கா வந்து மாலை எடுத்துட்டு வருவாங்க. எதுக்குடா மாலை வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு அவங்க அக்கா ஹீரோ பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அனிஷா சாக போறானா அப்படின்னு அவங்க அக்காட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்லுவாங்க செருப்பு பிஞ்சிரும், யாரா அந்த மோனிஷா தானே பெரிய இவ்வளவ அப்படின்னு அவங்க அக்கா வந்து திட்டுறாங்க. என் பையனை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்றாங்க அவங்க அக்கா. இப்போ பாலாஜி வந்து சத்யா பார்க்க வருவாங்க. மொட்டை மாடியில இருந்து ஹீரோவும் பாலாஜியும் பேசிட்டு இருக்காங்க. சாரி ப்ரோ நேற்று கால் பண்ணதுக்கு ஏதோ போதையில பண்ணிட்டேன், இல்ல நீங்க நீ கால் பண்ணல அப்படின்னு பாலாஜி சொல்றாரு. அப்புறம் எதுக்கு ப்ரோ வந்தீங்க, தேங்க்ஸ் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா அப்படின்னு சொல்றாரு பாலாஜி. என் லைஃப்லயே ரொம்ப மெமரபிள் டே கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றாரு பாலாஜி. ப்ரோ அப்படின்னு கோவமா போறாரு ஹீரோ. பரவாயில்ல ப்ரோ போய் கிளம்புங்க, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீங்க ரொம்ப லக்கி சத்யா, மோனிஷா மாதிரி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல வந்ததுக்கு. அப்ப பாலாஜி வந்து சொல்லுவாரு, பாலாஜி வந்து ஹீரோனை கட்டுப்பிடிச்சு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க வந்து எனக்கு மெமரபிளா இருக்கீங்க, பாஸ்ட் மெமரியா தான் இருக்கு, ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவன் லவ் எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு, அது பாசிட்டிவ் அப்படின்றாங்க ஹீரோயின். ஆனா நீ தான் ஸ்பெஷல், ஆனா நீ தான் எனக்கு முதல் ஃபீலிங் கொடுத்த அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க பாலாஜி பார்த்து. ஹீரோயின் சொல்றாங்க அப்ப இருந்த லவ் சத்தியமா இப்ப இல்ல பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இப்ப இந்த புது பாலாஜியை பார்க்கும்போதும் அந்த பழைய பாலாஜியை தான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ இப்ப சொல்றதை பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கு பாலாஜி, ப்ளீஸ் மூவ் ஆன், எனக்கு இப்ப சத்யா தான் பிடிச்சிருக்கு, அவனை பார்த்தப்போ தான் அவன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த ஃபீலிங் எனக்கு அவன்கிட்ட மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க பாலாஜியை பார்த்து. ஹீரோ அப்படியே
சிரிச்சுக்கிட்டே பாலாஜி மொத்தம் கொடுக்குறாரு. பாலாஜி இனிமேல் நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ. ஹீரோ எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வெளியே தான் இருக்கா. உன் மேல செம கோவமா இருக்கா அப்படின்னு பாலாஜி சொல்றாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரிட்டிக்கு உன் மேல இருக்கிற கோவத்துல இன்ஸ்டாகிராம் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு ஹீரோ. வெளியே வந்து சாரி முனிஷா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. ஹீரோயின் வந்து பலார்னு ஹீரோ அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து செல்ல காமிப்பாங்க. அதுல வந்து ஹீரோ வந்து ஷார்ட்ஸ் வந்து சோகமா வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவப்படுறாங்க. முனிஷா சாரின்றாரு ஹீரோ. ஏன்டா போன் எடுக்கல, நான் அப்படியே போயிடும் நினைச்சல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்டா போன் எடுக்கல, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீ தானே எனக்கு கட்டி பிடிச்ச, ஏன் அப்ப அது தோணி இல்லையா உன் கூட வந்துருவோன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கேப்ல சொன்னதை நீ ப்ரொபோஸ் பண்றேன்னு சொன்னது அப்படியே பலார்னு அடிச்சு மறுபடியும் மிஸ்டேக் ஒத்துக்க மாட்டல, டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. யார்கிட்ட சொல்லி புலம்புற, யார்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னை பற்றி பாதர் பண்ணவே இல்லை நீ அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உன்னுடைய தப்பு உணரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி தப்பு தான், என்ன பண்றது, பசங்க புத்தி அப்படி அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல அது ஏன் புத்தி அப்படின்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோயினை பார்த்து. முனிஷா சாரி முனிஷா அப்படின்னு ஹீரோ ரொம்ப கெஞ்சுறாரு ஹீரோயினை பார்த்து. சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. என்ன சொல்லு, அனிஷா மட்டும் சொல்லுவியா, என்கிட்ட சொல்ல மாட்டல, சொல்ற மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. 1 minute அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. ஹீரோயினை பார்த்து முனிஷா உனக்கு என்ன பிடிக்குமோ அது ஃபுல்ஃபில் பண்ண நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன் கூட சிரிக்க பேச சண்டை போட எனக்கு ஒரு பாதி இடம் கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஏன்னா ஐ லவ் யூ முனிஷா அப்படின்னு கட்டி பிடிச்சிடுறாரு ஹீரோயினை. இதோட இந்த படமும் முடியுது.